அனைவருக்கும் வணக்கம். இந்த அம்மா பேர் தான் வந்து கலியம்மாள். இவங்களுக்கு தான் வீடு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு உதவி கூட பண்ணல. அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க அனைவரும் வந்து உதவி பண்ணுமாறு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அம்மா, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் வந்து என்னை போட சொல்லியிருந்தீங்க, வந்து மாதிரி எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து உங்களுடைய மன கஷ்டத்திலேயே நீங்க அழுதுகிட்ட சொன்னீங்களா, இல்ல நாங்க உங்களை அழுவ வச்சோம்? நான் தான் அழுதுகிட்டு சொன்னேன். நீங்க என்ன அழுவ வைக்கல. நானா அழுதுகிட்டு என்னோட கஷ்ட நிலையை கண்டு, என் வறுமையை கண்டு, என் வருஷத்தை கண்டு, நான் எனக்கு வீடு கட்டி கொடுப்பா அப்படின்னு நானா அழுதேன். நீங்க எனக்கு எத்தனை வருஷமா அங்க இருக்கீங்க? நான் ஒரு 50 வருஷ காலமா இதுல இருக்கேன். இது வரைக்கும் யாராச்சும் உங்களுக்கு வீடு? யாரும் எனக்கு வீடு தரேன், நசை தரேன், மூட்டை கட்டி கொடு, கட்டி இரு அப்படின்னு யாரும் சொல்லு. யாரும் எந்த உதவி வந்து உதவியும் பண்ணல. உங்களுக்கு ஒய்ட்டு இருந்தா பண்ணிருப்பாங்க. உதவி யாரும் பண்ணல. சரி. உங்க பேரு என்னம்மா? என் பேர் கலியம்மா. சரி. இந்த வீட்டுல தான் இருக்கீங்க? இதுலயே தான் இருக்கேன். இதை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். இதுலயே தான் மழையா இருந்தாலும் காத்தா இருந்தாலும் பனியா இருந்தாலும் இதுலயே தான் படுத்து எழுந்திருக்கேன். சரிங்க. இந்த அம்மா வந்து சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்களாக யாரையும் வந்து நீங்கள் இது பண்ணுங்க, அதனால மக்கள் வந்து சும்மா வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவாங்க நாங்கள் சொல்லலை. அவங்களா நாங்கள் வரும்பொழுது அவங்களுடைய கஷ்டம், அந்த மழையில், பனியில், அந்த வெயிலில் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஐயா சாமி எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள கண் கலங்கி அழுதுடுறாங்க. அதை நினச்சி தான் நாங்கள் வந்து சரி பரவாயில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கடைசி காலத்தில் அவங்க ஒரு வீட்டில் இருந்துட்டு போகிற அந்த உணர்வு இருக்கட்டும். ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஒரு ஆசைப்பாசம் இருக்கும். ஐயோ, நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இந்த மழையில் கடைஞ்சி மழையில் கிடக்கிறோம், பனியில் இருக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கும் ஒரு அந்த மன கஷ்டம் இருக்கும். அதை தான் எங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அதை தான் நாங்கள் எடுத்து வெளியே போடுறோம். வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் நம்ம இதை செய்யலை. முடிஞ்ச வரைக்கும் இந்த அம்மாவுடைய வீட்டை பாருங்கள், பார்த்துட்டு முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், உள்ளார போகிறாங்களா? இப்படி தான் உள்ளார போகிறாங்க. இவங்களுடைய நிலையை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணி கொடுக்குறோம். இந்த பதிவை பார்க்குற நீங்கள் நம்ம அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்க சப்போர்ட் பண்ணுங்கள்.